கண்ணியமான சகோதரர்களே, உலகத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். உலகத்தில் நடக்கும் நிகழ்வுகளுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், நாடியதை அவன் படைப்பான், அவன் நாடியதை செய்வான். நாடியதை திட்டம் போடுவான். அல்லாஹ் சொல்கிறான், நான் வேண்டியதை செய்வேன். உலகத்துல எனக்கிட்ட யாரும் கேள்வி கேட்கல. நீ ஏன் செஞ்சாய்? நீ ஏன் மழைய பேஞ்சாய்? நீ ஏன் வெள்ளத்தை உண்டாக்கினாய்? யாரும் கேட்கல எனக்கிட்ட. அல்லாஹ் சொல்றேன், நான் வேண்டியதை செய்வேன். நான் உங்கள்கிட்ட கேட்பேன். எப்படியானால் அவன் தான் ஜப்பார், அடக்கி ஆளக்கூடியவன். அல்லாஹ் சொல்கிறான், சகோதரர்களே, உலகத்தில் நிகழ்வுகள் நடப்பது எதற்காக? 5 வெள்ளங்களை தாண்டித்தான் நான் ஜும்மாக்கு வந்திருக்கிறேன். வாழ்க்கையில அந்த இடங்கள்ல வெள்ளம் நின்றதை நான் கண்டது கிடையாது. ஏன்? தடுக்க சொல்லுங்கள் யாரையாவது. உலகத்தில் இருக்கிறாங்களே சூப்பர் பவர், வல்லரசுகள், அணு ஆயுதங்களுக்கு சொந்தக்காரர்கள், நிப்பாட்ட சொல்லுங்க 7 மண்டா பெய்கிற மழைய. முடியாது சகோதரர்களே. அவன்தான் பெய்ய வைக்கிறான், அவன்தான் நிப்பாட்ட வேண்டும். நம்மால் எதுவும் முடியாது, யாராலும் எதுவும் முடியாது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லா சக்திக்கும் சொந்தக்காரன் நான், அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, எனவே உலக வாழ்க்கை என்பது, உலகத்தில் அல்லாஹ் நிகழ்வுகளை ஏற்படுத்துவது நாம் அவன் பக்கம் திரும்புவதற்காக. நாம வாழ வந்தவர்களா? இல்லை, ஒரு வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள். இருப்பதற்கு வந்தவர்களா நாம்? இல்லை, நாம் இறக்க வந்தவர்கள். உலகத்தில் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக நாம் மாற வேண்டும். மௌத்தாக வந்தவர்கள் நாம். உலகத்தில் மௌத்தாக வந்தவர்கள், மௌத்தை நினைக்க வேண்டியவர்கள் நாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லذாத். அதிகமாக மௌத்தை நினையுங்கள். அது எப்படியான மௌத்து தெரியுமா? அதை நினைத்தால் இன்பங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். மௌத்தாகும் வரைக்கும் தானே சகோதரர்களே இந்த உலகத்தில் ஆட்டங்கள். மௌத்தாகும் வரைக்கும் தான் இந்த உலகத்தில் பாட்டங்கள்.